பொன்னி வீட்ல வந்து சொல்றாங்க சிவானிய காணோன்னு. பவானி சொல்றாங்க பொன்னி பொய் சொல்றா, சிவானி மேலதான் படிச்சுக்கிட்டு இருக்கதா என்கிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. சிவானி இல்ல. பொன்னிய அடிக்கிறாங்க பவானி. எல்லாரும் தடுத்து நிப்பாட்டுறாங்க. இப்ப சக்தி கேக்குறாங்க பொன்னி கிட்ட, என்ன நடந்துச்சு சொல்லு பொன்னின்னு. அதுக்கு பொன்னி நடந்த விஷயத்த எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரசேகர் அதிர்ச்சியாகி கொஞ்ச நேரம் பதட்டமாயி உட்கார்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் பொன்னிய திட்டுறாங்க. இப்ப சந்திரசேகர் சொல்றாரு, பொன்னிய திட்டாதீங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பொண்ணு காணோன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேமிலியோட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் அந்த லொகேஷனுக்கு பொன்னிய கூட்டிட்டு போய் விசாரணை நடத்துறாங்க. செக்யூரிட்டியும் பொன்னி சொன்னது உண்மைதான்னு போலீஸ்காரங்க கிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு பொன்னி நேரா வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப ஜெயலட்சுமி பொன்னி கிட்ட கேக்குறாங்க, எங்கடி என் பேத்திய கொண்டு போய் விட்ட? காசு பணம் எதை வேணாலும் கொடுக்கறேன், என் பேத்திய என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. இங்க இருந்து என் குடிய கெடுக்கிறதுக்காண்டி வந்தியோ? என் பேத்தி போன மாதிரியே திரும்பி வரல பொன்னி, உன்னை உயிரோடயே விட மாட்டேன். என் பேத்தி இல்லாம பொன்னி இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கவே கூடாது. பொன்னி சொல்றாங்க, சிவானி காணாம போனதுக்கு நான் தான் காரணம். அத்தை, நான் அவளை வேணும்னு கவனிக்காம இல்ல, எனக்கே தெரியாம அன்னைக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஆனா இப்ப சொல்றேன், சிவானி இல்லாம இந்த வீட்டுப்படி நான் ஏற மாட்டேன். நான் வீட்டுக்கு வந்தா சிவானியோட தான் வருவேன். இது எங்க அம்மா மேல சத்தியம். சொல்லிட்டு வேகமா நடந்து போறாங்க பொன்னி. நாளை சந்திப்போம்.